ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுடைய ஜிஎஸ் தான். ஸோ 2024 வந்த கொஷின் பேப்பர் இது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மேயர்ஸ் 1998 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலர் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை. அதாவது ஈஸ்டர்ன் ஹிமாலயன் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரீஜனில் எவ்வளோ எண்டமிக் வாஸ்குலர் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 5000. அடுத்ததா ஹூ டிஸ்கவர்டு எக்ஸ்ரே கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? ராஞ்சன். எக்ஸ்ரே கதிர்களை கண்டுபிடித்தவர் ராஞ்சன். அடுத்ததா கேஸ்லா வாஸ் கிவன் பை, வாயு விதியை கூறியவர் யார்? ராபர்ட் பாயில். ஸோ ராபர்ட் பாயில் தான் 1662 இந்த லாவை வந்து சொல்லியிருப்பார். அதாவது டெம்பரேச்சரும் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னா வால்யூம் கம்மியாகும், வால்யூம் அதிகமாச்சு அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாகும். இதுதான் ராபர்ட் பாயிலையுடைய கேஸ்லா. அடுத்ததா பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? பாய்ஸ். ஸோ பாய்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டியோட யூனிட், சிஜிஎஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட் மாதிரி சிஜிஎஸ் யூனிட், சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட யூனிட் தான் பாய்ஸ் அப்படிங்கிறது. இதுவே வந்து விஸ்காசிட்டியோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் வரும். டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்னா பாஸ்கல் செகண்ட் வரும். அடுத்ததா வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால்? A cyclist leans inwards towards the center of the circular track. Why? தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க, டு ப்ரொவைட் சஃபிஷியன்ட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்ததா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் டேஷ் ஆகும். திருவனந்தபுரம். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்கு? திருவனந்தபுரத்தில் இருக்கு. அடுத்ததா பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கின்றது? Which one of the following leads to meaningful learning? Perception learning, கருத்துசார் கற்றல். 2020 ஆண்டிற்கான உடற் செயலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள். நோபல் பிரைஸ் ஃபார் பிசியாலஜி ஆர் மெடிசின் 2020 வாஸ் அவார்டட் டு. ஸோ 3 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. இது 2024 கொஸ்டின் பேப்பர். ஆனால் கேட்டிருக்கிறது 2020 யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. மைக்கேல் ஹாக்டன், ஹார்வி ஜே ஆல்டர், சார்லஸ் எம் ரைஸ். இவங்க 3 பேருக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை கண்டுபிடிச்சதுக்காக. அடுத்ததாக விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்கான துரோணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1985. துரோணாச்சாரியார் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கோச்சஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1985 கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டி இஸ் ஹெட்டட் பை, மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து பார்த்துப்பாரு. ஸோ இது வந்து திறன் பயிற்சி வழங்கக்கூடியது. மாணவர்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு டெஸ்ட் வச்சு அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டி அப்படிங்கிறது யாருடைய தலைமையில் நடக்கும்? மாவட்ட கலெக்டர். அடுத்ததாக தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? 10 lessons for a post pandemic world. ஃபரித் ஜஹாரியா. ஃபரித் ஜஹாரியா அப்படின்னா அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ இந்தியன் பார்ன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட். ஸோ தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் அப்படின்ற புக்கை எழுதியிருப்பார்.
அடுத்ததா மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பலை பெயரிடுக. 2021. சூயஸ் கால்வாயில சிக்கியிருந்த சரக்கு கப்பலோட பெயர் இது. எவர் கிவன். கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை? The power which is not related to powers of governor. ஸோ டிப்ளமேட்டிக் மிலிட்ரி பவர்ஸ்லாம் யாருக்கு இருக்கு? பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ கவர்னருக்கு கிடையாது. ஸோ டிப்ளமேட்டிக் ராஜதந்திரம் இராணுவ அதிகாரங்கள் கவர்னருக்கு இல்லை. மற்றபடி மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமித்தல், அட்வொகேட் ஜெனரலை அப்பாயின்ட் பண்ணுறாரு. சட்டசபைகளை கலைக்கலாம், டிசால்விங் ஸ்டேட். மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ டிப்ளமேட்டிக் மிலிட்ரி பவர்ஸ் கவர்னர் கீழே வராது. அடுத்ததாக இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஷ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நவம்பர் 4, 2008 அறிவித்தார். ஸோ நேஷனல் ரிவர் ஆஃப் இந்தியா இது கங்கை தான். ஸோ நவம்பர் 4, 2008 அறிவிச்சிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் யார்? டைரக்டர் ஆஃப் ஜல் ஜீவன் மிஷன். மனோஜ் குமார் சாஹூ. இப்போ ஜல் ஜீவன் மிஷனோடைய டைரக்டரா ஒய்.கே. சிங் இருக்கார். அடுத்ததா கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது? ராஜஸ்தான். மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம், அஸ்ஸாம் இங்கெல்லாம் நீர் போக்குவரத்து இருக்கு. இல்லாத இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான். அடுத்ததா இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது? புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ். பிலாஸ்பூர் டேஷ் மண்டல ரயில்வேயின் தலைமையகமாகும். எந்த ஜோனல்ல வருது? சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, தென்கிழக்கு மத்திய ரயில்வே. அடுத்ததா ஹேமடைட் தாதுவின் நிறம் என்ன? The color of hematite ore. சிகப்பு. ஸோ இரும்பு தாது, ஹெமடைட் தாதுவோடைய கலர் இது சிகப்பு. கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை. கங்கை நதியோடைய மொத்த நீளம் 2525 கிலோமீட்டர். 25 வச்சுக்கோங்க. 2525 கிலோமீட்டர். அடுத்ததா கால வரிசைப்படி விஜயநகர பேரரசை ஆண்ட பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக. இப்போ ஃபஸ்ட்டு எந்த வம்சம் வரும்? சங்கம வம்சம், சங்கம டைனாஸ்டி வரும். ரெண்டாவது சாலுவ வம்சம், சுலுவான் இருக்கு, சாலுவ டைனாஸ்டி, சாலுவ வம்சம் வரும். மூணாவதா துளுவ வம்சம், நாலாவதா ஆரவீடு வம்சம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்ததா சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா, அவருடைய உண்மையான பெயர் என்ன? அலாவுதீன் ஷா. ஸோ சையது வம்சத்தோடைய கடைசி அரசர் ஆலம் ஷா, அவருடைய உண்மையான பெயர் அலாவுதீன் ஷா. ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை எந்த செப்பேடுகள் மூலம் அறியலாம்? கரந்தை செப்பேடுகள். முதலாம் கரந்தை செப்பேடுகள் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா, முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி சொல்லும். இலங்கை படையெடுப்பு பற்றின செய்திகளும் அதில் தான் இருக்கும். 57 செப்பேடுகள் அடங்கின தொகுப்பு தான் கரந்தை செப்பேடுகள். ஸோ கரந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கருந்திட்டை குடி அப்படின்றது தான் ஊர் பெயர். அதோடைய மருவு தான் கரந்தை அப்படிங்கிறது. தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. அடுத்ததாக சிவாஜி யாரிடமிருந்து சிங்கக்காட் கோட்டையை கைப்பற்றினார்?
முகலாயர்கள். முகலாயர்கிட்ட இருந்து தான் சிங்கக்காட் கோட்டையை கைப்பற்றினார். அடுத்ததா மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது? மகாராஷ்டிரானும் குஜராத்னும் பிரிச்சாங்க. பாம்பேவை மொழிவாரி அடிப்படையில் மகாராஷ்டிரா, குஜராத்தா பிரிச்சாங்க. தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றவர் என்பவர்கள். வணிகர் சங்கங்கள், மெர்ச்சன்ட் கில்டு தான் ஐநூற்றவர் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பொறுத்துக கொடுத்துறாங்க. நூல்கள் கொடுத்துட்டு ஆசிரியர்கள் யார் எழுதுனாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மதுரா விஜயம் கங்காதேவி, திருமலாம்பா வரதாம்பிகா பரிணயம் அப்படிங்கிறது எழுதிப்பாங்க. சமரசர் பிரபுலிங்க லீலை, கதைதாசர் ஹரிபக்தி சாரம். 3 ஆப்ஷன். அடுத்ததா மொகஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயர்கள். யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. இப்போ மொகஞ்சதாரோவுடைய பசுபதி முத்திரையில் இருக்கக்கூடிய 4 விலங்குகள் அப்படின்னா யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. அடுத்ததா இந்திய அரசியமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லக்கூடிய பார்ட் எது? பகுதி 2, ஆர்டிகல் 5 to 11 சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லும். ஸோ பார்ட் 2. அடுத்ததா விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பதினோராவது நிதி ஆணையம் 11th ஃபைனான்ஸ் கமிஷனோட பரிந்துரையின் பேரில் தான் விரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர். சேர்மன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் 1953. ஃபசல் அலி. இப்போ யார் இருந்திருப்பாங்க? ஃபசல் அலி தான் மாநில மறுசீர ஆணையத்தின் தலைவராக இருந்திருப்பாங்க. அடுத்ததா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ் அதோட ரிலேட் ஆகிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 156 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய பதவிக்காலம், டேர்ம் ஆஃப் கவர்னர். ஆர்டிகல் 165 அப்படிங்கிறது ஆளுநருடைய அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கக்கூடிய அதிகாரம். ஸோ அட்வொகேட் ஜெனரலை அப்பாயின்ட் பண்ணுறது. ஆர்டிகல் 200 அப்படின்னா கவர்னர் அசன்ட் டு பில், ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குது. ஆர்டிகல் 155 அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். 155 அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், 156 அவரோட டேர்ம் பற்றி சொல்லுது, 165 அட்வொகேட் ஜெனரலை அப்பாயின்ட் பண்ணுறது சொல்கிறது, ஆர்டிகல் 200 ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குது சொல்லுது. அடுத்ததா கீழே சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது? டெஃபினிஷன் ஆஃப் மணி பில் எந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 110ல் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன? அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கு? 42nd அமெண்ட்மெண்ட் 10 அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. 86 அமெண்ட்மெண்ட் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும். அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார்? பாராளுமன்றம். அடிப்படை உரிமைகளின் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் எது அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட் தான். அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தா கூற்றை கண்டறிக. பார்ட் கொடுத்துட்டு எந்த பார்ட்டில் எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ மேலே பார்த்தோம்ல, பார்ட் 2 அப்படிங்கிறது எது வரும்? சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் அப்படின்றது பகுதி ஏல வரும், 4A வரும். இங்கே வந்து பார்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ட் 4 டிபிஎஸ்பி, பார்ட் 6 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பார்ட் 4A தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடுத்ததாக 2வது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் அதிக முன்னுரிமை அளிக்கிறது. செகண்ட் 5 இயர் பிளானோடைய எய்ம் என்ன? தொழில்மயமாக்கல், இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வேளாண்மைக்கு கொடுத்துருப்பாங்க, செகண்ட் வந்து தொழில்மயமாக்கலுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றுள் எது? ஃபிஸ்கல் பாலிசி இன் இந்தியா இஸ் ஃபார்முலேட்டட் பை. ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், நிதி அமைச்சகம் தான் அதை ஃபார்முலேட் பண்ணுறாங்க. மானிட்டரி பாலிசியாக இருந்தால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துருக்கும். அடுத்ததா உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ்கண்டவற்றுள் எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை? இதில் எது வந்து உணவு பயிர் இல்லை? ஸோ கரும்பு வந்து உணவு பயிர் கிடையாது. கரும்பு வந்து என்னது? பணப்பயிர். கோதுமை, கம்பு, சோளம் இதெல்லாம் தான் உணவு பயிர். அடுத்ததா மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன? சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸோடைய நியூ டேக்ஸ் நேம் என்ன? ஜிஎஸ்டி தான், பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. அடுத்ததா பின்வருவனவற்றை சரியாக வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது வரும், பூனா ஒப்பந்தம் 1932. அதுக்கப்புறம் வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கம் 1942. சிம்லா கான்ஃபரன்ஸ், அடுத்ததாக சிம்லா கான்ஃபரன்ஸ் வரும் 1945. அதை தொடர்ந்து கேபினெட் மிஷன் 1946. ஸோ தேர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. அடுத்ததா இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார்? சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன். பிரைம் மினிஸ்டர். சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் யார்? பிரதமர். அடுத்ததா மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் என்ற 5ஆண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த 5ஆண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? பீப்புள் ஓரியன்டட் எந்த பிளான்ல அடாப்ட் பண்ண? 9ஆம் ஐந்தாண்டு திட்டம், 9th 5 இயர் பிளான். சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள். ஸோ இதில் எது வந்து சரியானது? வீர் சாவர்கர் இது இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார். த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வி சாவர்கர் வந்து நேம் பண்ணார் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியானது. நேரு டில்லி உடன்படிக்கையை லியாகத் அலி கானுடன் கையெழுத்திட்ட தேதி? April 1950. 1950 ஏப்ரல் 8 தான் நேரு டில்லி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டாரு. யார் கூட தான்? லியாகத் அலி கானோட. அடுத்ததா 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார்? வினோபா பாவே. ஸோ தனிநபர் சத்தியாகிரகம் பண்ண முதல் சத்தியாகிரகி அப்படின்னு பார்த்தோம்னா வினோபா பாவே. அடுத்ததா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள்? அக்டோபர் 16, 1906 அன்னைக்கு தான் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி வந்து பதிவு செய்யும். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. அடுத்ததா தேஷ்பந்த்
சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றியவர். சுபாஷ் சந்திர போஸ். அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1936. அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு 1936. பின் வருபவர்களில் யார் 1890இல் இந்திய சமுதாய சீர்திருத்தத்தை தொடங்கியவர்? KN நடராஜன். அடுத்ததா பொறுத்துக. நிலங்கள் கொடுத்து என்ன தொழில் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குறிஞ்சி அப்படின்னு பார்த்தோம்னா வேட்டையாடல், பாலை அப்படின்றது சூறையாடல், முல்லை நிலத்துக்கு உரியது அப்படின்னு பார்த்தோம்னா காளை தழுவுதல், மருதம் அப்படின்னா களை எடுத்தல். குறிஞ்சி வேட்டையாடல், பாலை சூறையாடல், முல்லை காளை தழுவுதல், மருதம் களை எடுத்தல். அடுத்ததா விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் அப்படின்னு பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர். பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? பிரபந்த மாலை 11ஆம் திருமுறை. பிரபந்த மாலை என சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? 11ஆம் திருமுறை. CN அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? ஆரியமாயை. CN அண்ணாதுரையோடைய ஆரியமாயை அப்படின்ற புத்தகம் தான் 1950ல் தடை செஞ்சாங்க. ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்? 1939ல். பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு? 1916. 1944இல் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? ஈவே ராமசாமி. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடங்கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? அரண் வலியுறுத்தல். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது அப்படின்றது எந்த அதிகாரத்தில் இருக்கு? அரண் வலியுறுத்தல். அடுத்ததா டேஷ் 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 இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார்? இப்போ ஒற்றும் நீதி நூலும், ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் அப்படின்றதுதான் திருக்குறள். இப்போ நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதி உரைக்கக்கூடிய அறநூல்களும் தான் ஒரு அரசருடைய கண்களா கருதப்படணும் அப்படின்றது தான் இதோட. இப்போ ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண், இது எந்த அதிகாரத்துல இருக்கு அப்படின்னா ஒற்றாடல் அப்படிங்கிற அதிகாரத்துல வரும். கனியிருப்ப காய்கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று. நல்ல சொல்ல இருக்கும் பொழுது கூறக்கூடாத இன்னா சொற்களை பேசுறது அப்படிங்கிறது பழம் இருக்கும்போது காயை உண்பதற்கு சமம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அடுத்ததா திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்புத்திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை. ரெண்டுமே சரிதான்.
திருக்குறள் அப்படின்றது இல்லறத்தையும் மகளிரின் கற்புத்திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை அப்படின்றதும் சரிதான். அடுத்ததா வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் யார்? அகிலன். அகிலனுடைய நாவல் தான் வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிறது. இதுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு 1963ல. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் எனும் பாடலடி இடம்பெற்ற நூல் எது? திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் அப்படிங்கிறது திருவெம்பாவையில வரக்கூடிய பாடலடி. பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் யார்? பதிற்றுப்பத்து அப்படின்னாலே சேரர்கள் தான். அடுத்ததா ஆதிச்சநல்லூர் தாழிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர்? ஜஹோர். ஆதிச்சநல்லூர் தாழிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் ஜஹோர். புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம்? மேக்சிமம் நம்பர் ஆஃப் எமிகிரன்ட்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க? சென்னை. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி எது? யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது? ஆர்டிக்கல் 26. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி அப்படின்னா ஆர்டிக்கல் 26. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது? நோடல் ஏஜென்சி ஃபார் மானிட்டரிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். நிதி ஆயோக். யாரு தான் இந்த எஸ்டிஜி பார்க்குறாங்க? நிதி ஆயோக் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது எல்லாம். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை எது? ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் டு செட்டப் இன் தமிழ்நாடு. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது? The Commission for Scheduled Caste Scheduled Tribes has been renamed as National Commission for Scheduled Caste and Scheduled Tribes in the year. ஆயிரத்தி 1987. NH44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும். இது ஒசூரிலிருந்து டேஷ் வரை செல்கிறது. போன கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துருப்போம். கன்னியாகுமரி 627 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். தமிழ்நாட்டுடைய மிக நீளமான நெடுஞ்சாலை NH44 ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அடுத்ததா பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது. அவை யாவன? பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம், புதிய தேவாலயங்களை நிறுவியதன் மூலம், போக்குவரத்து வசதிகள் செய்ததன் மூலம். புதிய தொழிற்சாலைகள்லாம் அமைக்கல. இது 3 சரியானது. அடுத்ததா சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. ரெண்டுமே கரெக்டு. சரியான எக்ஸ்பிளனேஷன் தான். அடுத்ததா பின்வருவனவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது? ஆதரவு அளிக்காதது அப்படின்னு பார்த்தா கணவனுக்கு மரியாதை, ரெஸ்பெக்ட் ஃபார் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத ஆதரவு அளிக்கல. அடுத்ததா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக. ஹியூமன் டெவலப்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. வீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா.
அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி, லோவர் ஹியூமன் டெவலப்மெண்ட் வித் ஹையர் இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா. வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான். அடுத்ததா பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா பீகார். ஒப்பீட்டு அளவில் குறைந்த வருமானத்தோட உயர் மனித வளர்ச்சி அப்படின்னா கேரளா. அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி அப்படின்னா ஹரியானா. வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி ராஜஸ்தான். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா பீகார். ஆப்ஷன் வந்து பி.